நடிகர் சசிகுமார், சிம்ரன் நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. படம் இப்போ அஃபிஷியலாக ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத்லையும் ஜூன் 2ஆம் தேதியே ஓவர்சீஸ்லையும் டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகுது. படம் இது வரைக்கும் தியேட்டரில் மட்டுமே 75 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு தமிழ் லாங்குவேஜில் அப்கமிங்காக ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படம் தெலுங்கு நடிகர் நானியோட நடிப்பில் மே 29ஆம் தேதி ஹிட் கேஸ் 3 படமும், தொடரும் படம் மோகன்லாலோட நடிப்பில் மே 30ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்திலையும், ரெட்ரோ படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மே 31ஆம் தேதியும், டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஜூன் 2ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார்லையும் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்கமிங் டேஸில் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள். மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் சிம்பு, கமலஹாசன், த்ரிஷா நடிப்பில் அடுத்த புதிய படம் தக் லைஃப். ஓ மாறான்ற சாங்ஸ் அஃபிஷியலாக தக் லைஃப் படத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் இன்னும் 9 நாட்களில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் 5ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் வெங்கி அட்லூரியோட டைரக்ஷனில் சூர்யா, மமிதா பைஜு நடிக்கும் அடுத்த புதிய படத்தோட அஃபிஷியல் ஷூட்டிங்ஸ் மே 30ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. ரீசெண்டாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. வெங்கி அட்லூரி அவர்கள் சூர்யா ஃபேன். வெங்கி அட்லூரி ஒரு தெலுங்கு டைரக்டர். இதுக்கு முன்னாடி நடிகர் தனுஷை வச்சு வாத்தி படமும், துல்கர் சல்மானை வச்சு லக்கி பாஸ்கர் படமும் இயக்கியிருக்காரு. இப்போது இவருடைய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிக்கும் சூர்யாவோட 46வது மூவியோட ஷூட்டிங்ஸ் மே 30ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தெலுங்கு ப்ரொடக்ஷன் நிறுவனமான சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நடிகர் தனுஷ் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குபேரா படத்தோட முதல் ரிவ்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் தனுஷ் அவர்களுக்கு அடுத்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம்னு தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த படத்தில் நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தானா, தனுஷ்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷோட நடிப்பு இந்த படத்தில் பயங்கரமான ஃபயராக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. தெலுங்கு டைரக்டர் சேகர் கமலாவோட டைரக்ஷனில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அவர்கள் இப்போ முதல் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. நடிகர் தனுஷ் அவர்களுக்கு இந்த 2025 இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. குபேரா படத்தோட ட்ரீசர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. மக்களிடையே நல்ல வரவேற்பு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று மெட்ராஸ் மேட்னி. படம் ஜூன் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.